அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைப்பு தமிழ் எண்களை அறிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தமிழ் எண்களை அறிவோம் அப்படிங்கிறது என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, நமக்கு தெரிந்த எண்கள் எல்லாமே ஆங்கில எண்கள். நேரடியாக 1 1 2 3 4 அப்படிங்கிற இந்த நம்பர் தெரியும். ஸோ இந்த ஆங்கில எண்களுக்கு இணையாக தமிழ் மொழியில் ஒவ்வொரு எண்ணுக்கும் இணையான தமிழ் எண்கள் இருக்கிறது. அப்போ அந்த தமிழ் எண்களை நம்ம என்ன செய்யணும், எப்படி அந்த தமிழ் எண்களை அறிவோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தமிழ் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய தமிழ் பாடத்திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பரவலான பாடத்திட்டம். அதில் நம்ம நிறைய விஷயங்களை படிக்கணும். அப்படி எல்லா விஷயங்களையும் மனப்பாடமாகவே பண்ணிக்கணும், எல்லாமே மக்கப் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா அந்த விஷயம் ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. அப்போ சில விஷயங்களை எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு சில ஷார்ட்கட்ஸ் தேவைப்படுது. அது மாதிரி இந்த தமிழ் எண்களை அறிவோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இது எப்போவுமே உங்கள் லைஃப் டைமுக்கு மறக்காது, அது ரொம்ப எளிமையாக இருக்கும். ரைட்? ஸோ நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கிற இந்த ஆங்கில எண்கள் வரிசை எழுதியிருக்கிறோம். அதற்கு இணையாக அதற்கு உண்டான தமிழ் எழுத்துகள் என்ன, தமிழ் எண்கள் இது. இங்கே இதை எழுத்துன்னு நம்ம சொல்லக்கூடாது. இங்கே க அப்படிங்கிறது 1ன்னு அர்த்தம், உ அப்படிங்கிறது 2ன்னு அர்த்தம். இந்த ஞ ச ரு இது எல்லாமே இங்கே எழுத்துகள் கிடையாது, இங்கே அது சம்பந்தப்பட்ட எண்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட்? அப்போ இது எல்லாத்தையும் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ரொம்ப எளிமையாக ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். கடுகு இந்த எழுத்துகளுக்கு உண்டான ஒரு ஷார்ட்கட்டு. கடுகு உளுந்து நனைத்து சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அழைத்தான், சரி என்றேன். அவ்வளோதான். ஸோ ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறோம், அவன் சாப்பிட கூப்பிடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடுகு உளுந்து நனைத்து, கடுகையும் உளுந்தையும் நனைச்சி, கடுகு உளுந்து நனைத்து அதை சமைத்து அதை நல்லா ருசித்து சாப்பிடு என்று அழைத்தான், சரி என்றேன். அப்படி நான் ஒருத்தன் சாப்பிட கூப்பிட்றான், நம்ம சரின்னு சொன்னோம். அவ்வளோதான் இதுக்கான ஷார்ட்கட். கிளியர்? கடுகு கடுகு உளுந்து நனைத்து சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அழைத்தான், சரி என்றேன். இந்த இடத்துல சா இப்படி போட்டுக்கணும். ஸோ இது சரியா சாவா அப்படின்னா இது முழுமையாக சா அப்படிங்கிற எழுத்து இல்லை, ஆனால் இந்த குறியீடை நம்ம சரியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை ச அப்படிங்கிற ஒரு எழுத்தாக இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது 10 அப்படிங்கிறத, 10ங்கிறதுல என்ன இருக்குது, 1 0 இருக்குது, 1க்கு க, 0க்கு 0, ஸோ க 0, அவ்வளோதான். அப்போ அது 10 ஆகிடும். அப்போ இதுதான் கடுகு உளுந்து நனைத்து சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அழைத்தான், சரி என்றேன் அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோதாங்க இந்த தமிழ் எண்களை அப்படிங்கிறது. வித்தின் ஒரு நிமிஷத்துக்குள்ளே இந்த விஷயத்தை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருவேளை 27 அப்படிங்கிறதுக்கு சமமான தமிழ் எண்களை எழுதுக அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 27க்குன்னு தனியாக ஒரு எழுத்து இருக்கா அப்படின்னா இல்லை. இந்த 2க்கு உண்டான எழுத்து என்ன? 2க்கு ஊ. 7க்கு உண்டான எழுத்து என்ன? ஏ. 7க்கு உண்டான எழுத்து இங்கே இருக்கிற ஏ. அப்போ இந்த இடத்துக்கு ஏ, ஊ ஏ அப்படின்னு போட்டால் 27 அப்படின்னு அர்த்தம். 81 அப்படின்னு எழுதணும். எப்படி எழுதுவீங்க? 8க்கு உரிய எழுத்து ஆ, 1க்கு உரிய எழுத்து கா. ஆ க அப்படின்னு எழுதுனா, அக அப்படின்னு எழுதுனா அது 81 அப்படின்னு அர்த்தம். ஸோ தமிழ் எண்களை அறிவோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம். நிறைய பேர் இதை அந்த எழுத்துக்களை நேரடியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படி அது பண்ணினாலும் அது பலனளிக்காது. இந்த எளிய முறையை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க.